இட்லி வேகிற நேரத்தில் சாம்பாரா? ஆமாங்க, 10 நிமிஷத்தில் ஹோட்டல் சுவையில் சூப்பரான சாம்பார் செய்யலாமா? துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேன். இதுவே 5 பேர்த்துக்கு தாராளமாக இருக்கும். குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 கேரட், 4 பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், நான் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி போட்டு 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதிகமாக விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். கடைசியாக தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து தாளித்து விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷமே ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். இட்லி ஊற்றி வச்சு வேகிற டைமில் சூப்பரான சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.